BBC Tamil News. TBCயின் தலைப்பு செய்திகள். இலங்கையில் தேங்காயின் விலை கடுமையாக அதிகரித்திருப்பதன் விளைவாக நாடு முழுவதிலும் பல பாகங்களில் உள்ள உணவகங்களில் தேங்காய் சம்பலும் பால் சொதியும் பரிமாறுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி முறைப்பாட்டை செய்துள்ளார். மதுபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த பிணையில் விடுதலை. அண்மைய வெள்ளக்கொடுமை காரணமாக வீடு வாசல்களை விட்டு வெளியேறி பெரும் இடர்பாட்டுக்கு உள்ளாகி இருக்கும் மக்களுக்கு நிவாரண உதவிகளை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் வழங்கியுள்ளது. அவை TBCயின் இன்றைய தலைப்பு செய்திகள். வணக்கம். TBCயின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தேங்காயின் விலை கடுமையாக அதிகரித்திருப்பதன் விளைவாக நாடு முழுவதிலும் பல பாகங்களில் உள்ள உணவகங்களில் தேங்காய் சம்பலும் பால் சொதியும் பரிமாறுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். சந்தையில் தேங்காய் விலை அதிகரித்துவிட்டது. சில சந்தர்ப்பங்களில் ஒரு தேங்காயின் விலை 200 ரூபாவாக இருக்கிறது. அரிசி, தேங்காய், உப்பு மற்றும் முட்டை ஆகியவற்றின் விலைகள் கடுமையாக அதிகரித்ததன் விளைவாக உணவு வகைகளின் விலைகள் 30% அதிகரிக்கும் என்றும் ருக்ஷான் கூறினார். ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை 1280 ரூபாவாக உயர்ந்துள்ளது. விற்பனைக்காக வீடுகளில் அப்பம் தயாரிப்பதும் மதிய வேளை உணவு பார்சல் தயாரிப்பதும் தேங்காய் விலை உயர்வின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ருக்ஷான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் 3/2க்கும் அதிகமான ஆசனங்களுடன் மக்களின் பிரம்மாண்டமான ஆணையை பெற்றிருக்கும் அரசாங்கம் தேர்தல்களுக்கு முன்னர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்துவிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளையே தொடர்ந்தும் முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மக்களின் இடர்பாடுகளும் கடன்களும் அதிகரித்து விட்டதாகவும் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை செய்து கொண்டு புதிய செயற்திட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாதகமான உடன்படிக்கைகளில் ஈடுபடாமல் பாராளுமன்றத்தில் கருத்தை கேட்டு செயற்பட வேண்டும் என பிரேமதாச நீர்கொழும்பில் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தலைமையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது தெரிவித்தார். அண்மைய வெள்ளக்கொடுமை காரணமாக வீடு வாசல்களை விட்டு வெளியேறி பெரும் இடர்பாட்டுக்கு உள்ளாகியிருக்கும் மக்களுக்கு நிவாரண உதவிகளை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதுவர் சாய் முரளி, வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானுடன் சேர்ந்து இந்த நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் பேசாலை, வெள்ளாங்குளம் கிராமங்களிலும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு கிராமங்களிலும் பாதிக்கப்பட்ட சுமார் 2100 குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மது போதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த பிணையில் செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. ஏற்கனவே பதிவு செய்யப்படாத ஆடம்பர வாகனத்தை மறைத்து வைத்திருந்தமைக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ரத்வத்தையும் அவரது மனைவியும் கடந்த வியாழக்கிழமை பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் மறுநாள் வெள்ளிக்கிழமை மதுபோதையில் வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியமைக்காக கொள்ளுப்பிட்டி போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 7905 பேர் தங்களது சொந்த விவரங்களையும் தங்களது சொத்து விவரங்களையும் கையளித்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகளின் சார்பில் போட்டியிட்ட 7412 வேட்பாளர்களும் சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்டவர்களில் 493 வேட்பாளர்களும் சொத்து விவரங்களை ஆணைக்குழுவிடம் கையளித்தனர் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
சிரியாவில் பதவி கவிழ்க்கப்பட்ட சிரியாவின் ஜனாதிபதி பஷர் அல் அசாத்துக்கு புகலிடம் அளிக்கும் தீர்மானத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எடுத்துள்ளார். அது அவரது தனிப்பட்ட தீர்மானமாகும் என்று கிரெம்லின் அறிவித்துள்ளது. இதை அறிவித்த கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ரஷ்யாவில் அசாத் எங்கே இருக்கிறார் என்பதை கூற மறுத்துவிட்டார். புடினும் அசாத்தும் எப்போது இறுதியாக சந்தித்தார்கள் என்பதையோ எதிர்காலத்தில் அவர்கள் இருவரும் சந்திப்பார்களா என்பதையோ அவர் தெரிவிக்கவில்லை. சிரியாவில் ஆட்சியை பிடித்திருப்பவர்களுடன் ரஷ்யா தொடர்புகளை பேணும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக சட்டவிரோதமான முறையில் பார் லைசன்கள் வழங்கப்பட்டது தொடர்பாக மூண்டிருக்கும் சர்ச்சை குறித்து ஆராய மதுவரி திணைக்களத்தின் உயர் நிர்வாக அதிகாரிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் அழைத்து பேசினார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக 361 பார் லைசன்களை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கியதாக அரசாங்கம் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் அறிவித்தது. ஆனால் பார் லைசன்ஸ் சட்டவிரோதமாக வழங்கப்படவில்லை என்றும் அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிப்பதற்காகவே அவை சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டன என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பார் லைசன்கள் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது அல்ல உண்மையான பிரச்சினை. அவற்றை வழங்குமாறு சிபாரிசு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவற்றை பெற்றவர்களிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சினைக்குரிய விடயமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தியே இந்த முறைப்பாட்டை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து பணிக்கு இடையூறு விளைவித்து அச்சுறுத்தியதாக அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைகள் தொடர்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது காலை தமிழ் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.